ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த இடத்துல யூஜி டிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய கேண்டிடேட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய மேக்ஸு ஒரு டிகிரி ஸ்டாண்டர்ட் கொஷின் பேப்பர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் ஒரு கொஷின் பேப்பரில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 8 கொஷின் பேப்பர்ஸ் இருக்குது. ஸோ இந்த கொஷின்ஸ் எதுக்காக அப்படின்னா இதில் எதில் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிடுவோம். ஆல்ரெடி நம்ம வீடியோ அப்டேட் பண்ணும்போது சொல்லியிருந்தோம். யூஜி டிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு டிஎன்பிசியில் டிகிரி ஸ்டாண்டர்டில் ஒரு சில கொஷின்ஸ் நடந்திருக்கு. அந்த கொஷின்ஸ் எல்லாமே எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணி படிச்சிங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இதில் கொஷின்ஸ் வித் ஆன்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் மொத்தம் எத்தனை கொஷின் பேப்பர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2012 சரிங்களா, அதுக்கடுத்து 2025 வரைக்கும் நடந்த எக்ஸாம்ஸோட கொஷின்ஸு. ஸோ இந்த சிலபஸ் நமக்கு ஈக்குவலாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். டிகிரி ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லையும் அந்தந்த மேஜர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஈக்குவலாக தான் இருக்கும். ஒரு சில டாபிக் மட்டும் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகும். ஸோ நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறப்ப அல்லது ப்ராக்டிஸ் பண்ணணும், நான் ஃபுல் போர்ஷனை ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்ப இந்த கொஷின்ஸ் எல்லாமே பாருங்கள். இது வெறும் ஒரு கொஷின்ஸாக நினச்சி பார்க்காதீங்க. கிட்டத்தட்ட இதில் 1500 கொஷின்ஸ்க்கு மேலே இருக்குது. ஒவ்வொரு கொஷினும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்தான் சரிங்களா. எக்ஸாம்ஸ்க்கு இதுலேருந்து நம்பர்ஸ் மாற்றி நமக்கு எக்ஸாம்ஸ் கேட்பாங்க. பேட்டர்ன் எல்லாமே சேம் தான். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இந்த கொஷின் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸ் அதிகமாக கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நல்லா மேக்ஸ் அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ மற்ற சப்ஜெக்ட் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியில் பாட்னி, ஜுவாலஜி வேணுங்கிற கேண்டிடேட் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஸோ இது ப்ராக்டிஸ்க்காக யூஸ் பண்ணி பாருங்கள் சரிங்களா. நான் என்ன கம்ப்ளீட்டே பண்ணல, இது பார்க்கலாமா அப்படின்னா தாராளமாக பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்ஸில் எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க, இது எந்த யூனிட்டில் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே கிளாஸிஃபை பண்ணி வச்சிங்க. அடுத்தடுத்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறப்ப இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது 2012 நடந்த கொஷின். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் கொஷின்ஸு வித் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது டிஎன்பிசியே கொடுத்த ஆன்சர்ஸு. அதனால் நீங்கள் இது தாராளமாக என்ன பண்ணி வச்சுக்கலாம், பார்த்து வச்சுக்கலாம். ஸோ இதில் ஓவராலாக இந்த பிடிஎஃப் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இதோட பிடிஎஃபோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அப்படின்னா தான் அடுத்தடுத்த வீடியோஸ் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே போல் மேக்ஸில் மற்ற எக்ஸாம்ஸோட கொஷின்ஸு அதுவும் அவைலபிளாக இருக்குது. ஸோ லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறோம். ஸோ இதுலேயே இதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க சரிங்களா. இயர் கொடுத்துருக்கோம். இயர் 2012. அதுக்கடுத்து 2013 பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் கம்ப்ளையர் அப்படிங்கிற போஸ்ட்டுக்கு நடந்தது. 2018, இப்போ 23, 24 இதெல்லாமே மேக்ஸ் ஃபுல்லாக இருக்கும். இந்த 25 கொஷின்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கும், மேக்ஸ் இருக்கும். அதே போல் இன்னொரு கொஷின் பேப்பரில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, எக்கனாமிக்ஸ், மேக்ஸ் இருக்கும். அதுக்கடுத்து இதில் ஸ்டாட்டு, எக்கனாமிக்ஸ், மேக்ஸு யூஜி. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது ஸ்டாட் அண்டு மேக்ஸ். இந்த கொஷின் பேப்பரில் இது ரெண்டும் மிங்கிள் ஆகிருக்கும். அது கொஞ்சம் கவனமாக என்ன பண்ணி வச்சிங்க, பார்த்து வச்சிங்க. உங்களுக்கான மேட்சஸ் மட்டும் பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் மற்ற கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணுவோம். இது எந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக இதை ப்ராக்டிஸ்க்காக யூஸ் பண்ணி வச்சிங்க. ஒரு கொஷின்ஸ் நம்மள்கிட்ட எதுவுமே இல்லாதப்ப ஏதாவது ஒன்று இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறப்ப இந்த கொஷின்ஸ் இது எல்லாமே ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் தாராளமாக டேரெக்டாக டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்லையுமே என்ன பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் ஏதாவது சொல்லாத கொஷின்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுவோம். தேங்க்யூ ஆல்.